ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி ரிவ்யூ. இப்போ மலையாளத்தில் ரிலீஸ் ஆன சோக்ஷமதர்ஷினி என்ற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் நஸ்ரியா நசீம், ஃபசில் ஜோசப் நடிப்பில் த்ரில்லர் படமாக உருவாகிருக்கு. இப்போது சோக்ஷ்மதர்ஷினி படத்தோட ரிவ்யூவை பார்க்கலாம் வாங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா, பிரியதர்ஷினியாக நஸ்ரியா நடிச்சிருக்காங்க. நஸ்ரியாவோட குழந்த குட்டின்ட்டு குடும்பத்தோட அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவர் பக்கத்து வீட்டில் மேனுவல் தனது தாயிடம் புதிதாக குடிவருவார். அதாவது மேனுவல்னால் ஃபசில் ஜோசப். மேனுவல் செய்யும் சில விஷயங்கள் பிரியதர்ஷினிக்கு விசித்திரமாக தோன்றுறது. தன்னோட வீட்டு ஜன்னலில் இருந்து சந்தேக கண்ணோடியே அவரை பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி மேனுவலோட அம்மா காணாமல் போகிறாங்க. அதன் பின்னாடி நடக்கும் சம்பவங்கள் தான் படத்தோட கதை. படத்தை பற்றி இப்போ பார்த்தோன்னா, பிரியதர்ஷினியாக நடித்திருக்க நஸ்யா சிபிஐ அதிகாரி போல் பக்கத்து வீட்டையே நோட்டம் விட்டுட்ருக்காங்க. அதில் நடக்கும் கலாட்டா காட்சியெல்லாம் வேறு லெவல். அதிலும் அவரோட அண்டை வீட்டு பெண்களை, அதாவது பக்கத்து வீட்டு பெண்களை சேர்த்துக்கிட்டு அவர் செய்யும் விஷயம் சீரியஸாக இருந்தாலும் அங்கங்கே காமெடியை கொஞ்சம் வச்சு டைரக்டர் சிரிக்க வச்சுருக்காரு. ஃபசில் ஜோசப் முதல் பாதி வேற என்ன செய்கிறாருன்ட்டே நம்மளால் யூகிக்க முடியாது. ஆனால் ஏதோ அவர் தப்பு செய்கிறாருன்ட்டு மட்டும் அவர் முகபாவனில் காட்டுவார். நெகட்டிவ் கேரக்டரில் அந்த அளவுக்கு அவர் மிரட்டுவார் என்றதை இந்த படத்தில் பார்க்கலாம். நஸ்ரியாவோட குழந்தை கதாபாத்திரம் ஹெஸ்ஸா ஒரு காட்சியில் செல்ஃபோன் கேம் குறித்து கேட்கும்போது தியேட்டரில் சிரிப்பலை செம்மையாக இருக்குது. எம்சிஜித்தின் இப்படத்தை ரியர் விண்டோ ஆங்கில படத்தின் பதிப்பில் இயக்கியுள்ளது தெரிகிறது. கிளைமேக்ஸில் வரும் ட்விஸ்ட் மிரட்டல். ஷரண் வேலாயுதன் நாயரின் கேமரா, கிறிஸ்டோ சேவியரின் இசை மற்றும் சாமன் சாக்கோவின் எடிட்டிங் அருமை. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மலையாள படத்திற்கே உரித்தான விறுவிறுப்பான திரைக்கதை. நஸ்ரியா ஃபசில் ஜோசப்பின் நடிப்பு சீரியஸான காட்சியிலும் சிரிக்க வச்சுருக்காங்க. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 1-2 இடத்துல லாஜிக் மிஸ்டேக். மொத்தத்தில் த்ரில்லர் பட விரும்பிகள் குடும்பத்தோடு கண்டு ரசிக்கலாம் இந்த படத்தை. நம்ம சேனல்லேருந்து இந்த படத்துக்கு 5க்கு 3.5 வரைக்கும் கொடுக்கலாம்.